சர்மிளா, இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 17வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களை வீட்டுச் சிறையில் வைத்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளான ராபர்ட் மற்றும் ரெக்ஸ் ஆனந்தகுமார் உள்ளிட்ட 8 பேரை இன்று காலை 8 மணியிலிருந்து வீட்டுச் சிறையில் அடைத்து வைத்திருப்பதாகவும் அவர்கள் வெளியே செல்ல முடியாதவாறும் தொடர்பு கொள்ள இயலாதவாறும் அவர்களுடைய செல்போன்கள் மற்றும் உடைமைகள் பறிக்கப்பட்டு அவர்கள் வீட்டிலேயே சிறை வைக்கப்பட்டிருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இந்த புகாரை ஒட்டி அவர்களுக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதற்கு அரசே முழுமையான பொறுப்பு என்றும் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியான 311வது வாக்குறுதியான சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று உறுதியளித்து விட்டு 4.5 ஆண்டுகளாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் திமுக அரசை கடுமையாக கண்டிக்கிறேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக இந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மேலும் வீட்டுச் சிறையில் உள்ளவர்களுக்கு 8 மாநில நிர்வாகிகள், இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள், அதாவது இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் அந்த ராபர்ட் மற்றும் ரெக்ஸ் அனந்தகுமார் உள்ளிட்ட 8 மாநில நிர்வாகிகள் இன்று வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் அவர்களது உடைமைகள் பறிக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு ஏதாவது சிறு தீங்கு ஏற்பட்டாலும் அதற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கடந்த 4.5 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அச்சுறுத்தி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்து நியாயமான போராட்ட உரிமையை பறிக்கக்கூடாது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அந்த கண்டன அறிக்கையில் கண்டிப்போடு வலியுறுத்தி தமிழக அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். சர்மிளா.